Health Times Now நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, டென்டிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். அடையார் இந்திரா நகரில் 26 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டென்டல் சம்மந்தமாகவும் ஸ்கின் சம்மந்தமாகவும் ஹேர் சம்மந்தமாகவும் இருக்க நிறையா உங்களுக்கு குவெரிஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு பல் நல்லா வரிசையாக தான் இருக்குது, கேப்பே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு 35-40 வயசுக்கு தானாக பல்லு கொஞ்சம் முன்னாடி வர ஃபீலிங் இருக்குது. ஒரு கேப் ஃபார்ம் ஆகிடுது, பல்லுக்கு இடையில் சந்து வந்துடுது, கேப்ஸ் இருக்குது. இது எதனால் ஏற்படுது? நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறச்சே சிலருக்கு நிறைய கேப்ஸாக இருக்கும், பல்லு முன்னாடி துருத்திட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கிளிப்பு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது ஒரு நார்மல் கண்டிஷன். பட் நிறையா பேர்த்துக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் சின்னதுலேருந்து நல்லா இருக்க பல்லு ஒரு 35-40-45 வயசு அந்த மாதிரி ஆரச்ச குறிப்பாக பெண்களுக்கு நிறையா கேப்ஸ் வர ஆரம்பிக்குது. இது இட்ஸ் அ ஏஜிங் ப்ராசஸ். எப்படி நம்ம உடம்புல வயசு ஆக ஆக நிறைய மாற்றங்கள் வருதோ, ஸ்கின்னில் நிறைய மாற்றங்கள் வருதோ, முடியில் நிறைய மாற்றங்கள் வருதோ, அந்த மாதிரி பல்லும் ஏஜிங் ப்ராசஸ் இருக்குது. பல்லுலேயும் உங்களுக்கு சில வயசு ஆக ஆக ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றம் பல்லில் ஏற்படுறது ஈரில் நிறையா ஏற்படும். பல்லில் தேய்மானம் ஒரு ஏஜ் ஆக ஒரு பிரச்சனை. இந்த சந்து வரத்துக்கு, இந்த கேப் வரத்துக்கு முக்கியமான காரணம் உங்கள் ஈரும் அது உள்ளே இருக்க போன்ஸும். எலும்பு நமக்கே தெரியும், பல்லு பிடிப்பாக இருக்கிறது எலும்பில் தான். அந்த எலும்பில் தான் பல் இருக்குது, அதை சுற்றி நமக்கு ஈர் இருக்குது. இந்த ஈரும் அந்த உள்ளே இருக்க எலும்பும் போனும் வீக்காக அரைச்ச, போனோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சாஃபன் அரைச்ச. யூஸ்வலாகவே மெனோபாசல் உமனுக்கு 35-40 வயசுக்கு மேலே எலும்பு அந்த டென்சிட்டி குறையும். அந்த டென்சிட்டி குறையிறச்ச போன் கொஞ்சம் சாஃப்டாக அரைச்ச, உங்களுக்கு அந்த பிடிப்பு, அந்த பல்லு பிடிச்சிட்டு இருந்த எலும்பும் ஈரும் கொஞ்சம் வீக்காக அரைச்ச நமக்கு பல்லு கொஞ்சம் வெளியில் வரும், கொஞ்சம் கேப் ஃபார்ம் ஆகும். இது நிறையா பேர்த்துக்கு நடக்கிற விஷயம். இதை நம்மளால் தடுக்க முடியும். இதை அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னா அப்படி கிடையாது. நம்ம பல்லை பார்த்துக்கிறத பொறுத்து. இப்போ நம்ம ஒரு ஏஜ் ஆச்சுன்னா, ஒரு 40 வயசு ஆகிடுத்துனா நமக்கு ஒரு பாடி பற்றி ஒரு கான்ஷியஸ் வந்துடுது. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டை மாற்றிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், முடியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், ஸ்கின்னுக்கு ரெட்டினால் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, க்ரீம். பட் பல்லும் அந்த ப்ராசஸில் ஏஜ் ஆகுதுன்றதை புரிஞ்சிக்காமல் நம்ம பல்லுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கேர், ஒரு ஏஜ் ரிலேட்டட் கேர் எடுக்கிறது கிடையாது. நம்ம சின்ன வயசில் பல்லை பார்த்துக்கிட்டதை விட 35-40 வயசுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஒரு கண்டிப்பாக 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை போய் டாக்டர்கிட்ட உங்கள் பல்லை செக் பண்ணுங்கள். ஈறு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஸ்கேலிங்னு ஒன்று பண்ணுவோம், பல்லு க்ளீன் பண்ணுறது. அது ரொம்ப முக்கியம். எவ்ரி 6 மந்த்ஸ் எவ்வளோ வேலை இருந்தாலும் இதை போய் பண்ணுங்கள். கேப் வர மாதிரி இருக்குது, உங்களுக்கு வீக்காக ஃபீல் பண்ணுதுன்னா, அட் எனி ஏஜ், எந்த வயசானாலும் நீங்கள் கிளிப்பு போடலாம். கிளிப்பில் சிம்பிளாக அப்ளையன்ஸ் ஹாலிஸ் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு கம்பி இருக்க மாதிரி அது போடலாம். நிறைய பேருக்கு அது நைட் மட்டும் போட்டால் கூட இந்த பல்லு வெளியில் வரதை தடுக்க முடியும். இல்லை நிறைய கேப் ஆகிடுத்து, கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க அப்படின்னா ஆக்டிவ் அப்ளையன்ஸ் போடலாம். இப்போ தான் நிறைய இன்விசிபிள் பிரேசஸ் வருது, செராமிக் பிரேசஸ் வருது. கிளிப்பு போடுறது அப்படின்ற விஷயம் இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் பல்லில் ஒரு ஏஜுக்கு மேலே உங்களுக்கு இடைவெளி வர மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆரம்பத்திலே போய் டாக்டரை பாருங்கள். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது உங்கள் பல்லில் அந்த இடைவெளி வராமல், அந்த இடைவெளி அதிகமாகாமல். ஏன்னா இடைவெளி அதிகம் ஆக ஆக பல் இன்னும் வீக் ஆகும். ஏன்னா ஒரு பல்லுக்கு ஒரு பல்லு பிடிப்பாக இருக்க ஸ்ட்ரென்த் அது விலகிடுச்சுன்னா போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இடைவெளி கொஞ்சம் வந்த உடனே பல் வீக்காகும், இன்னும் இடைவெளி ஜாஸ்தியாகும், இன்னும் வீக்காகும், இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் சந்து வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணாலே டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா பல் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது.